Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டு கேட்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொது அவசரம், பொது பாதுகாப்பு ஏதும் சம்பந்தப்படவில்லை என்பதால் உள்துறை அமைச்சக உத்தரவு குறித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். சிபிஐ பதிவு செய்த வழக்கு தொடர்பாக சென்னையை சேர்ந்த கிஷோர் என்பவரின் தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டு கேட்க சிபிஐக்கு அதிகாரம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த 2011ஆம் ஆண்டே உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி கிஷோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரிக்க நீதிபதி என் ஆனந்த் சட்டப்படி நியாயப்படுத்தாதவரை தனிநபரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்பதால் குற்றச் செயல்களை கண்டறிவதற்காக ரகசியமாக ஒட்டு கேட்பது அனுமதி தக்கதல்ல என கூறி கிஷோரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க அதிகாரம் வழங்கி உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் பொது பாதுகாப்பு மற்றும் பொது அவசரம் காரணமாக மட்டும் தனிநபர்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க முடியும். நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, பாதுகாப்பு, வெளிநாடுகளுடனான நட்புறவு, பொது அமைதி, குற்றச் செயல்களை தடுப்பது போன்ற நிகழ்வுகளில் மட்டுமே தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க அனுமதி அளிக்க முடியும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் பொது அவசரம் மற்றும் பொது பாதுகாப்பு எதுவும் சம்பந்தப்படவில்லை என கூறி உள்துறை அமைச்சகத்தினுடைய உத்தரவை ரத்து செய்தும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.